இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மித்துவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராகி அடை தான் செய்ய போகிறேன். நாங்கள் வந்து ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்வோம். பட் இதில் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைம் செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் செய்வேன். பட் எங்கள் மாமியார் செஞ்சால் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அவங்க மாவு வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது, மீடியம் ஃப்ளோவில் வச்சுருப்பாங்க. முருங்கைக்கீரை முன்னாடி நாளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா கொழுந்து கீரையாக இருந்தது, வேஸ்ட் ஆக்க வேணாமேன்னு அப்படியே வச்சுருந்தேன். இது நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் கூடயே இதை நல்லா வதக்கிட்டு கூட நம்ம போடலாம். நான் வந்து ஆல்ரெடி காய வச்சு வச்சுருந்தோம் அப்படின்றனால நான் அப்படியே மாவுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணேன். அண்ட் இந்த டைம் வெள்ளைப்பாகு கொஞ்சம் நிறையவே ஊற்றிருந்தேன். சப்பாத்தி மாதிரி நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து செய்யும் போது ரொம்ப சூப்பராகவே வந்துடுது. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்தில் வச்சுருந்தோன்னா அது ஹார்ட் ஆகிடும். பட் இந்த டைம் அப்படி இல்லை. தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி செய்யலை, அதுக்கு பதிலாக சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா சாம்பார் வச்சோன்னா நைட்டு டிஃபனுக்கு கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த காம்பினேஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன்.